ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு டாப் 10 பெஸ்ட் ரொமான்ஸ் அனிமியோட லிஸ்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நண்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழப்பில் வந்த அனிமி எல்லாமே இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாய்ப்பில்லை ராஜா. ஸோ அதோட முக்கியமா எனக்கு பிடிச்ச ஆர்டர்ல இந்த அனிமி எல்லாமே இந்த இடத்துல ரேங்க் பண்ணல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேடி ஒரு 10 அனிமி எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதோட இந்த லிஸ்ட்ல நீங்க ஏதாவது அனிமி ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அந்த அனிமி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப பேசாம இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு முதல் மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ஓகே நண்பா. இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல என்ன அனிமி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் அ கிரஷ் அட் வொர்க் என்ற அனிமி தான். ஸோ இந்த அனிமியோட சின்ன லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நமக்குமே தெரியும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே ஒரே கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னு. ஸோ அப்படி இருக்க நம்ம ஹீரோட்ட நம்ம ஹீரோயின் சரியா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்தாலே நாமளுமே ஒரு கிஸ் பண்ணிருப்போம். இவங்க வேலை செய்யற இடத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே எப்படி லவ் செட் ஆகுதுன்ற மாதிரி தான் இந்த அனிமியுமே கொண்டு போவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. இவங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே லவ் பண்றாங்க. ஆனா அவங்க வேலை செய்யற இடத்துல இதை முடிஞ்ச அளவுக்கு காட்டக்கூடாது. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட்ட ஒரு 3 ரூல்ஸுமே போட்டிருப்பாங்க. ஸோ அதனால இவங்க வேலை செய்யற இடத்துலயுமே இவங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே லவ் பண்றாங்கன்னுமே தெரியாம இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நியூ கேரக்டர் எல்லாமே இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது என்ன மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த அனிமில மற்ற அனிமி மாதிரி இல்லாம ஸ்டார்டிங்லேயே இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கடைசியில இவங்க எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்றமே அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மொத்தமா இந்த அனிமில 12 எபிசோட் இருக்கு நண்பா. ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னடா, இந்த அனிமி தமிழப்ல இல்ல. ஸோ அதனால நம்ம கிரஞ்சிரோல ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இந்த அனிமியை பார்க்கலாம் நண்பா. ஸோ கண்டிப்பா இதுவுமே ஒரு நல்ல அனிமி தான். சரி, இதுக்கு அடுத்து 9வது இடத்துல என்ன அனிமி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐ ஆம் கெட்டிங் மேரிட் டு ஐ ஹேட் இன் மை கிளாஸ் என்கிற அனிமி தான். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த அனிமியை தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த அனிமியோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அனிமியோட நேம பார்த்தாலே இந்த அனிமியோட கதையுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரே கிளாஸ்ல படிக்கிற நம்ம ஹீரோ மற்றும் ஹீரோயினுக்குமே செட்டே ஆகாது. ஸோ அப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோட தாத்தா மற்றும் நம்ம ஹீரோயினோட பாட்டியும் சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்குமே ரெண்டு பேருக்குமே மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்துல இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேராலையுமே சேர முடியாம போயிருக்கும். ஸோ அதனால இவங்க பேர குழந்தை ரெண்டு பேருக்குமே மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. என்னடி இது? ஏன்னா நம்ம ஹீரோட தாத்தா ரொம்பவே ஒரு பெரிய பணக்காரர்னுமே சொல்லலாம். சோ அப்படி இருக்க நம்ம தாத்தா தான் சொன்ன இந்த விஷயத்தை செய்யாட்டி தன்னோட சொத்தை ஒரு நாய்க்கு எழுதி வைப்பாருன்னு சொல்றாரு. சோ இதே மாதிரி நம்ம ஹீரோயினோட பாட்டியுமே நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ இதனால இவங்க ரெண்டு பேருமே சம்மதிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. சோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்த யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ கிட்டயுமே சொல்றாரு. சோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குது இந்த மாதிரி ரொமான்ஸ் காமெடி மற்றும் எமோஷனலா கொண்டு போயிருப்பாங்க. சோ மொத்தமா இந்த அனிமில 12 எபிசோட் இருக்குது. சோ இந்த அனிமியை நீங்க கிரஞ்சிரோல தமிழ் டப்லயுமே பாத்துக்கலாம் நண்பா. சரி, இப்போ 8வது இடத்துல என்ன அனிமி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கப்பல் ஆஃப் கோகுஸ். ஸோ இந்த அனிமி பத்தி நிறைய பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சீசன் 2 இந்த வருஷம் ஜூலை மந்த்ல தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த அனிமியோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுமே குறைக்க ஹாஸ்பிட்டல்ல மாற்றி வச்சிருவாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோயின் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ஹீரோ இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ஹீரோயினுமே இருப்பாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோயின் ஒரு பணக்கார குடும்பத்திலேயும் நம்ம ஹீரோ ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேயுமே வளர்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா 17 வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு இதுக்கப்புறமா என்ன நடக்குது இந்த மாதிரி இந்த அனிமியுமே கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில சீசன் 1 லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட்டுமே வச்சிருப்பாங்க. சோ அதை என்னன்னு இந்த அனிமி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த அனிமியோட சீசன் 1ல மொத்தமா 24 எபிசோட் இருக்குது. அதோட சீசன் 2ல 12 எபிசோட் இருக்குது. சோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கிரஞ்சிரோலயே நீங்க தமிழ் டப்ல பார்க்கலாம். சோ குஷி படத்திலேயாவது ஒரு ஜோதிகா, ஆனா இந்த அனிமில 3 ஜோதிகா கிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறமா 7வது இடத்துல என்ன அனிமி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹனி லெமன் சோடாங்கிற அனிமி தான். ஸோ நிறைய அனிமிக்கு அந்த அனிமியோட பேரை சொன்னாலே அந்த அனிமியோட கதை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த அனிமிக்கு அப்படி இல்லை. ஸோ இந்த அனிமியை பார்த்தா தான் எதுக்கு இந்த நேம் வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அனிமியோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்லா படிக்கிற நம்ம ஹீரோயின் மற்றவங்களோட பேசுறதுக்குமே ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ யார் கூடயுமே பேசாம தனியாவே இருக்கிறாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோயினுக்குமே பெருசா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் படிக்கிற ஸ்கூல்லயுமே நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமா புள்ளி பண்றாங்க. ஸோ இதனால புதுசா ஒரு ஸ்கூல் போறாங்க. ஸோ அப்படி இருக்க நம்ம ஹீரோயினுக்கு பழைய ஸ்கூல்ல நடந்த மாதிரி இங்கேயுமே நடக்கக்கூடாது மத்தவங்களோட பேசுறதுக்காண்டி கிளாஸ்ல யாரும் இல்லாத டைம்ல சத்தமா குட் மார்னிங் சொல்லி பழகுறாங்க. அப்படி இருக்க அந்த டைம்ல நம்ம ஹீரோவுமே வராரு. நம்ம ஹீரோவுமே குட் மார்னிங் ரிப்ளையுமே பண்ணிருப்பாரு. சோ இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே பதட்டம் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவை இதுக்கு முதலே 2 தடவை பார்த்திருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா ஹீரோ காண்டிதான் இந்த ஸ்கூலுக்குமே வந்திருப்பாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எல்லாரோடையுமே ஃப்ரெண்ட்ஸா பழகிறதுக்குமே ஹெல்ப் பண்றாரு. சோ இதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குமே எப்படி லவ் செட் ஆகுது. சோ அதை தவிர்த்து நம்ம ஹீரோவுமே ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோயின்ட்ட மறைப்பாரு. சோ அதெல்லாம் என்னன்றதை இந்த அனிமி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சோ இந்த அனிமில மொத்தமா 12 எபிசோட் இருக்கு நண்பா. ஆனா இந்த அனிமியுமே தமிழ் டப்ல இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஒரு சூப்பரான அனிமி. இந்த அனிமிக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி வேற இருக்கு நினைக்கிறேன். சோ அதனால மூவியை பார்க்காம அனிமியை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குமே பிடிக்கும். முக்கியமா இந்த அனிமி எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது.
அடுத்து 6வது இடத்துல என்ன அனிமி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மை ஹாப்பி மேரேஜ் என்கிற அனிமி தான். ஸோ இந்த அனிமியோட சீசன் 2மே இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்னதான் ரொமான்ஸ் அனிமியா இருந்தாலுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி ராமா கொஞ்சம் ஓவர் பவர் அனிமின்னு சொல்லலாம். ஸோ இந்த அனிமியோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல அப்பா அம்மா 2 பொண்ணுமே இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து முதல் பொண்ணை விட 2வது பொண்ணு மேல தான் அவங்க அப்பா அம்மாவுக்குமே பாசமா இருக்கும். ஸோ இதனால முதலாவது பொண்ணை கொஞ்சம் அடிமை மாதிரி இந்த வீட்டு வேலை எல்லாமே வாங்குவாங்க. ஸோ அப்படி அந்த பொண்ணுமே எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சொல்ற வேலை எல்லாமே அமைதியா செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அப்படி எல்லா வேலையுமே செஞ்சாலுமே அந்த வேலையிலையுமே இவங்க 3 பேருமே உர சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. இந்த முதலாவது பொண்ணு தான் இந்த அனிமியோட ஹீரோயின். ஸோ இப்போ எதுக்கு நம்ம ஹீரோயினை இப்படி நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவோட முதலாவது வைஃபுக்கு பிறந்தவங்க தான் இவங்க. ஸோ இப்போ அவங்க இல்ல. ஸோ அதனால சித்தியோட கொடுமை எல்லாமே நம்ம ஹீரோயினுமே தாங்குறாங்க. சித்திக்கு பிறந்தவங்க தான் 2வது பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி. அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோயினை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் பாப்பாங்க. ஸோ இப்படி இருக்க 2 பொண்ணுக்குமே கல்யாண வயசுமே வந்துடுது. நம்ம ஹீரோயினுக்குமே ஸ்டார்டிங்ல ஒரு பையனை பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினுக்குமே தெரியும் நாம நினைச்சது ஒன்றுமே நடக்காது. ஸோ அதனால எல்லாத்துக்கும் ரெடியா இருப்போம் அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க விரும்பின பையனை நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு நிச்சயம் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வேற ஒரு பையனை தான் நிச்சயம் பண்றாங்க. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தினா போதும் நினைச்சுதான் இவங்க இப்படி எல்லாமே செய்யறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நிச்சயம் பண்ண பையன் யாரு? ஸோ அந்த பையனை பத்தி கொஞ்சம் பயங்கரமா தான் சொல்றாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை நீங்க அனிமி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அனிமோட சீசன் 1ல மொத்தமா 13 எபிசோட் இருக்குது. சீசன் 2ல 12 எபிசோட். இந்த அனிமி தமிழ் டப்ல இல்ல நண்பா. முக்கியமா இந்த அனிமியை 10வது இடத்துல சொல்லியிருக்கணும். பட் இருந்தாலுமே இந்த அனிமி தான் பெஸ்ட் என்ற ஓர்டர்ல நான் ரேங்க் பண்ணல. சரி, ஓகே நண்பா. இப்போ 5வது இடத்துல என்ன அனிமி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம டான்டாடான் அனிமி தான். கடைசி ஒரு வருஷத்துல இந்த அனிமியை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரீசெண்ட் டைம்ல ஒரு பாப்புலர் அனிமின்னு சொல்லலாம். என்னதான் இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ஷன் காமெடி அனிமியா இருந்தாலுமே நம்ம மோமோ மற்றும் ஒக்ரோனுக்கு இடையிலான இந்த லவ் ரொமான்ஸ் சீன் எல்லாமே இவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரியுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த லிஸ்ட்ல இந்த அனிமியுமே சொல்றேன். அதோட இந்த அனிமி தமிழ் டப்லயுமே இருக்குது. ஸோ இந்த அனிமியோட கதையை பத்தி பெருசா சொல்ல தேவையில்ல. என்ன பிரச்சனை? நீ சொல்றா. நீ சொல்றா. நிறைய பேர் இந்த அனிமையை பார்த்துருப்பீங்க. இந்த அனிமையோட சீசன் 2மே இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீசன் 1 மற்றும் சீசன் 2ல சேர்த்து மொத்தமாக 24 எபிசோட் இருக்கு நண்பா. இந்த 2 சீசனுமே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல பார்க்கலாம். அதோட இந்த சீசன் 2வோட லாஸ்ட்ல நம்ம மோமோவை வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு கிளிப் ஆங்கிலரோட முடிச்சிருப்பாங்க. தமிழ் டப் தரமா பண்ணியிருப்பாங்க. நிறைய டபுள் மீனிங்ஸ் டைலாக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த அனிமையை பார்க்காதீங்க. சரி, இதுக்கு அடுத்து 4வது இடத்துல என்ன அனிமி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அபுதகரி டைரிஸ் அனிமி தான். முக்கியமா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா மெடிக்கல் மிஸ்ட்ரி அனிமி தான். அதோட கொஞ்சம் லிமிட்டா தான் லவ் ரொமான்ஸுமே இருக்கு. ஸோ இந்த அனிமியோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்ம ஹீரோயினை கடத்தி கொண்டு வந்து ஒரு பேலஸ்ல வித்துடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இங்க என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிடறது முதல் விஷம் இருக்கான்னு பாக்குறதா. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மெடிக்கல் நாலேஜுமே இருக்கு. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினிட்ட ஒரு பொறுப்பொண்ணுமே கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை இந்த அனிமியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முக்கியமா இந்த அனிமியோட அனிமேஷனை ரொம்ப டீட்டெயிலா பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கு அனிமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பேலஸ்ல நடக்கிற மிஸ்ட்ரிஸ் எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதுக்கு தான் இந்த அனிமில கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ நிறைய பேர் இந்த அனிமி ஸ்லோவா இருக்கிறதால ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சீசன் 1ல மொத்தமா 24 எபிசோட், சீசன் 2ல 24 எபிசோடுமா சேர்த்து மொத்தமா இந்த அனிமில 48 எபிசோட் இருக்குது. இந்த 48 எபிசோடுமே தமிழ் டப்லயுமே இருக்கு நண்பா. இந்த அனிமியோட சீசன் 3மே அடுத்த வருஷம் அக்டோபர் மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. அதோட ஒரு மூவி கூட அடுத்த வருஷம் டிசம்பர் மந்த்ல பிளான் பண்றாங்க. சரி, 3வது என்ன அனிமி பார்க்க போறோம்னா நம்ம மை ட்ரெஸ் அப் டார்லிங் அனிமி தான். ஸோ இந்த அனிமியோட சீசன் 2க்காக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா வெயிட் பண்ணி கொண்டு இருப்போம். கடைசியா இந்த அனிமியோட சீசன் 2மே இந்த வருஷம் தான் நம்ம கிரஞ்சிரோல தமிழ் டப்லயுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு வழியா இந்த வருஷம் இந்த அனிமியோட சீசன் 2மே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த அனிமியோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அவங்களோட தாத்தா மாதிரியே இந்த பாரம்பரிய பொம்மை எல்லாம் செய்யறதுக்கு பிடிக்கும். ஸோ அதாவது இதைத்தான் கீனாடாலுமே சொல்லுவாங்க. ஸோ இந்த கீனாடாலுக்கு நம்ம ஹீரோ ட்ரெஸ் வரைகிறது மட்டும் இல்லாம அந்த ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே தைப்பாரு. ஸோ இது மற்றவங்களுக்கு தெரிஞ்ச யாரும் நம்ம கூட பேச மாட்டாங்கன்றதால நம்ம ஹீரோவுமே தனியாவே இருக்காரு. ஸோ அப்படி இருக்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வராங்க. அதாவது அனிமி மூவிஸ்ல வர ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் தச்சு அவங்கள மாதிரியே, சோ அதாவது இவங்களை தான் அந்த காஸ்ட் பிளேயர்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே நம்ம ஹீரோ தான் தச்சு கொடுக்குறாரு. சோ இதுக்கு நடுவில் அவங்க 2 பேருக்குமே எப்படி லவ் செட் ஆகுது, அந்த லவ் சொன்னாங்களா இல்லையா என்றதை நீங்க அனிமி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அனிமில மொத்தமா சீசன் 1 சீசன் 2ல சேர்த்து 24 எபிசோட் இருக்குது. கண்டிப்பா ஒரு சூப்பரான அனிமி. சோ இந்த அனிமில நம்ம ஹீரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோஜோ. இந்த கோஜோன்னு பேர் வச்சாலே எல்லா பொண்ணுங்களுக்குமே பிடிச்சு போகுது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஸோ 2வது இடத்துல என்ன அனிமி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ளூ பாக்ஸ் அனிமி தான். போன வருஷம் கடைசியில இந்த அனிமியை ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் மார்ச் மந்த்ல இந்த அனிமியோட சீசன் 1 எல்லா எபிசோடுமே ரிலீஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அனிமி மற்ற அனிமி மாதிரி இல்லாம ஸ்போர்ட்ஸுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த அனிமியோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல்ல படிக்கிற நம்ம ஹீரோ டெய்லி சீக்கிரமா ஸ்கூலுக்கு பேட்மிண்டன் பிராக்டிஸ் பண்ண போவாரு. ஸோ அங்க நம்ம ஹீரோக்கு முதலே நம்ம ஹீரோயின் பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற 2 பேருக்குமே ஒரே கோல் தான் இருக்கும். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பேட்மிண்டன்ல நேஷனல் போகணும், நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்கெட் பால்ல
நேஷனல் போகணும்னு ஆசை இருக்கும். ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கிரஷுமே இருக்கும். அதோட நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு சீனியர், அவங்க ரொம்ப ஃபேமஸாமே இருப்பாங்க. ஸோ யாருக்குமே நம்ம ஹீரோவை தெரியாது. ஸோ அப்படி இருக்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட பேரை கரெக்டா சொல்லுவாங்க. எப்படியும் நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகுறாரு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ காலையில எழும்பி போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட வீட்டுல நிற்பாங்க. ஸோ அது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் ஒரு காலத்துல பாஸ்கெட் பால் டீம்மேட்டா இருந்திருப்பாங்க. அதோட நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி இப்போ வேற எங்கேயோ கிளம்பி போனதால நம்ம ஹீரோயினை இப்போ நம்ம ஹீரோட வீட்டுல விட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றத நீங்க அனிமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட முக்கியமா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு நம்ம ஹீரோ மேல கிரஷ் இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா அதோட பேட்மிண்டன் பாஸ்கெட் பாலையுமே சேர்த்து ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு அனிமே பார்க்கணும்னா இந்த அனிமையை ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஸோ இந்த அனிமையில மொத்தமா 25 எபிசோட் இருக்குது. ஸோ இதுவுமே தமிழ் டப்ல இல்ல நண்பா. ஸோ இந்த அனிமையோட சீசன் 2க்குமே நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டுமே இருக்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல முதலிடத்துல என்ன அனிமே இருக்குன்னு பாத்தீங்கன்னா த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர்ஸ் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி என்கிற அனிமே. ஸோ இந்த அனிமே தான் இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ரொமான்ஸ் அனிமே சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்றதுக்கு இந்த அனிமே வெர்த்தான அனிமையானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு வெர்த்தான அனிமே தான். ஸோ இந்த அனிமையில மொத்தமா 12 எபிசோட் இருக்கு நண்பா. ஆனா தமிழ் டப்ல இல்ல. ஸோ இதுவுமே நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அனிமையோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கீரியும் பாம்புமா இருக்கிற பக்கத்து ஸ்கூல்ல நம்ம ஹீரோயினுமே படிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பணக்கார கேர்ள்ஸ் படிக்கிற ஸ்கூல்லே பாக்குறதுக்கு ரவுடி பசங்க மாதிரி இருக்கிற ஸ்கூல்ல நம்ம ஹீரோவுமே படிக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு ஸ்கூலுக்குமே ஆகவே ஆகாது. அதாவது பணக்கார ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஸோ அதோட நம்ம ஹீரோவை பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமா தான் இருப்பாரு. ஸோ இதனாலேயே நிறைய பேர் இவரை பார்த்து பயப்படுவாங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோட பெருசா யாருமே பழகிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அங்கேருந்து வேகமா கிளம்பி போயிருவாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே நம்மளை பார்த்து பயத்துல போறாங்கன்னு தான் நினைப்பாரு. ஸோ எப்படியாச்சும் அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு முடிவெடுக்கிறாரு. ஸோ ஆனா அப்படி இருக்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை தேடி வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. ஸோ இது நம்ம ஹீரோவுமே எதிர்பார்க்கல. ஸோ இப்படித்தான் நம்ம ஹீரோயினுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ரெண்டு பேர் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட நம்ம ஹீரோவை பத்தி மோசமா சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நம்பாம நம்ம ஹீரோவை பத்தி ரொம்ப நல்லதா சொல்றாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம ஹீரோவுமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோவை பத்தி இப்படி யாருமே சொன்னதில்லை. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயினுமே அந்த கீரியும் பாம்புமா இருக்கிற ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு போகுது. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கட்டாயம் இந்த அனிமையை ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஸோ முக்கியமா இந்த அனிமையுமே தமிழ் டப்ல இல்ல. ஸோ இவ்வளவு தான் நண்பா. ஸோ இதுல ஏதாவது ஒரு அனிமை மிஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதை தவிர்த்து இன்னுமே நிறைய சூப்பரான ரொமான்ஸ் அனிமி எல்லாமே இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 அனிமி எடுத்துக்கொண்டு வந்து சொல்றேன். ஸோ இந்த அனிமையை மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ, அல்லது இந்த அனிமையை சொல்லலைன்னு கோவிக்காதீங்க. இந்த அனிமி பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சரி போயிட்டு வரட்டா. போயிட்டு வாங்க. டாடா. டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.